ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஎக்ஸ்ஒய்ல இருந்து பார்க்கலாம். டிஎக்ஸ்ஒய் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே சார்ட்ல இருந்து வரலாம். டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், மார்க்கெட்டோட லெவல் வந்து ஹையர் ஹை வச்சு தான் மூவ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு ஹையர் ஹை, மேலே வந்து ஹையர் ஹை, மாடி ஹையர் லோ, ஹையர் ஹை, இப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகுது. மாடி இங்கே மாடி ஹையர் லோ வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டோட மூவ் வந்து இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்டோட ஹையர் ஹை வந்து மேலே தான் இருக்கும். அதிகப்படியான சான்சஸ் அங்கே தான் இருக்கு. இது வந்து இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து மாடி வந்து மார்க்கெட் வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. கீழே வந்து இந்த இம்பேலன்ஸை எப்பயுமே மார்க்கெட் வந்து அந்த ரொம்ப லாங்காக அந்த போன இம்பேலன்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணும். மேக்ஸிமம் அது வந்து அந்த ஏரியாவை வந்து மறுபடியும் கவர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெவல் போகும். எப்பயுமே மேக்ஸிமம் அந்த இம்பேலன்ஸ் கவர் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே 2 இம்பேலன்ஸ் வந்து விழுந்துருக்குன்னா அது மொத்தமாக இங்கே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணியிருக்கு. அதாவது அந்த மேஜரான சப்ளை வருதுன்னா, மேஜரான டிமாண்ட் லெவல் வந்துச்சுன்னா மறுபடியும் மேஜரான அந்த சப்ளை லெவலுக்கே மார்க்கெட்டு மறுபடியும் போகும். ஏன்னா மறுபடியும் அடுத்து இப்போ மேஜராக வந்து செல் ஆஃப் சப்ளைலேருந்து செல் ஆகுதுன்னா டிமாண்ட் லெவலுக்கு ரீச் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன்ல வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் டிமாண்ட் வந்து பையர்ஸ் வந்து பை பண்ண விரும்புறாங்க அப்படின்னா கண்டினியூஸா பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜோன்ல நெக்ஸ்ட் ஹையா பை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து லாஸ்டா வந்து இந்த இடத்துல கரண்ட் லெவல்ல நம்மளுக்கு கரண்ட் லெவல் வந்து நம்மளுக்கு லோயர் லெவலா இருந்துச்சு. மார்க் வந்து இப்ப அந்த லோயர் லெவலை பிரேக் பண்ணல. இந்த லெவலை வந்து லெவல் கிட்ட போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்து இப்ப ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. மேபி இங்க ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுகலாம். ஃபுல்லா வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் விழுந்துச்சுன்னா நம்மளோட என்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து டார்கெட் வந்து இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? அடுத்து நீங்க 4 ஹவர்ல இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னா அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த லெவலுக்கு வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஆல்ரெடி பிரைஸ் ஆக்ஷன் வந்து இன்டிமேட் பண்ணிச்சு. ஏன்னா இப்ப வந்து இந்த இடத்துல மார்க்கெட் லோ ஆகுது, ஒரு லோ கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் வச்சு பார்க்கலாம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து அந்த மேஜர் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னா பிரேக் பண்ண விரும்பல. பிரேக் பண்ணாம நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீழே பாருங்க, மேலே வந்து பிரேக் பண்ணல, ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. ஓகே, கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து லோயர்ல வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போக விரும்பல, கீழே போக விரும்புறாங்கிறது பிரைஸ் ஆக்ஷனோட இன்டிமேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வந்து பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேஜரா ஒரு 75% ஆஃப் டெக்னிக் மூவ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மேபி 1 to 3 இயர்ஸ் வேணும். ஸ்டார்டிங்ல வந்து உங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்ல வந்து இப்ப எஸ்டர்டே பாத்தீங்கன்னா நேற்று வந்து பிபிஐ நியூஸ் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. நியூஸ் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. நியூஸ் பாசிட்டிவா வந்திருக்குன்னா மார்க்கெட் நல்லா மேல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க கீழே வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிபிஐ நியூஸ் வந்திருக்கு. சிபிஐ அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவா வந்து கீழே வந்து முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. மண்டே நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க, டியூஸ்டே ஒரு பேரிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்தோடனே நியூஸ் வந்தோடனே அப்படியே மார்க்கெட் ஃபுல்லா டவுன்ஃபால் ஆகி எந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு இப்போ போயிட்டாங்க. மேபி இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரும். இப்போ 6 மணிக்கு அது வரனால ஒரு வேளை இப்படி மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா விட்டாங்க அப்படின்னா, டாலர் பாசிட்டிவா வந்துச்சுன்னா, நியூஸ் வந்து பாசிட்டிவா விட்டாங்க அப்படின்னா டாலர் வந்து மறுபடியும் கூட இன்னும் சான்சஸ் கீழே வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் லிக்விடி கலெக்ட் பண்ணிட்டு மேபி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். இல்லை அப்படியே இப்போ பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ் வந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படி இந்த ட்ரெண்ட்ல இருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இது ரெண்டுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. இது அடுத்து யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் தான். ஓவராலா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா இந்த இடத்துல இப்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ப்ரீவியஸான ஒரு மேஜரான சப்ளை ஜோன் இந்த லெவல்ஸ். அதனால அந்த லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு கீழே வருது. மேபி இது
அதான் இதுல சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. மேபி பிரேக் அவுட் ஆனது வந்து நம்ம பை சைடுன்னு எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல மேஜரான டிமாண்ட் ஜோன் இருக்கு. டிமாண்ட் ஜோன்ஸ் அது கீழே மேஜரான டிமாண்ட் ஜோன், இங்க மேஜரான பாத்தீங்கன்னா மேஜரான அந்த லெவல் சப்ளை ஜோன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1 to 3 டைம்ஸ் ரீடெஸ்ட் இருந்து அந்த லெவல மேஜரா டெஸ்ட் பண்ணிருக்கு. டெஸ்ட் பண்ணி மேபி நெக்ஸ்ட் கீழே இந்த லெவலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல போறது, அதுக்கு நெக்ஸ்ட் இந்த லெவல் போகணும் அப்படின்னா மேபி இந்த லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்தா நெக்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆனா போற மாதிரி இல்லை. மேபி அது ப்ரோக் ஆகி இந்த லெவல் போகுதா போகலையாங்கிறது இந்த லெவல்ல தெரிஞ்சிடும். இந்த லெவல்ல இப்ப இந்த லெவல்ல பேரிஷ் கேண்டில் விழுந்து ஒரு பிரேக் அவுட், இல்ல ஒரு டபுள் டாப், இல்ல ஒரு எம் பேட்டர்னோ இல்ல எது வேணா ஃபார்ம் ஆகலாம். ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மாதிரி டபுள் டாப் ஃபார்ம் ஆகலாம், இல்ல மேபி அப்படியே ஃபாலோ ஆகலாம். ரெண்டுல எது வேணா நடக்கலாம். கரண்டா வந்து இப்போதைக்கு அப்டேட் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த லெவல் டீஸ்டர்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம இந்த கேன்சரை விட்டு மட்டும் இப்போ செல்லார் எடுத்துட முடியாது. ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு. மேபி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு சின்ன செல் ஆஃப் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பை ஆஃப் கொடுத்து அப்புறம் ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் ஆகும். மேபி இது இப்போ வந்து செல் ஆஃப் ஆகிற கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்தோடனே ஸ்ட்ராங் செல் ஆஃப் ஒரு கேண்டில் வந்துருச்சு அப்படிங்கன்னா கூட மூவ்மெண்ட் நடக்கலாம். மேபி செல் ஆஃப் நடக்கலாம். மேபி அகைன் இன்னொரு டைம் ரீடெஸ்ட் எடுக்கும், அப்போ நம்ம என்ட்ரி போகலாம். அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அகைன் இன்னொரு டைம் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணும். கண்டிப்பா அகைன் இன்னொரு அந்த லெவல் டெஸ்ட் பண்றப்ப நம்ம கண்டிப்பா என்ட்ரி போகலாம். இது மேஜரா இப்போதைக்கு இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆனா ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட். ஏன்னா என்ன ட்ரெண்ட் சேஞ்சுங்கிறது நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கா என்ன இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னாவே தெரியும், மார்க்கெட் வந்து லோயர் லோ வச்சு தான் வந்திருக்கு. இது வந்து பாருங்க ஹையர் ஹை லோயர் லோ, இங்க வந்து லோயர் லோ மறுபடி ஹையர் ஹை கொஞ்சம் போயிருக்கு, மறுபடி லோயர் லோ. இந்த கீழே வந்து இது வந்து கீழே வந்து லெவல் டவுன் ட்ரெண்டோட புஷ் ஆஃப் வந்து அதிகமா இருக்கு. அதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு. அதனால மார்க்கெட் மேபி ஃபாலோ ஆகுது அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா யூரோ யூஎஸ்டி டிஎக்ஸி ஆப்போசிட்டா தான் யூரோ யூஎஸ்டி மூவ் ஆகும். அது வந்து நான் அப்ல போகும்னு சொல்றேன்ல, அது மாதிரி இப்போ இது டவுன்ல போடுவேன். ஏன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இந்த ஹையர்ல இந்த ட்ரெண்ட் ப்ரீவியஸா இருக்க இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த லெவல் டெஸ்ட் பண்ணாதான் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இந்த அப் ட்ரெண்டுக்காக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் சொல்லிட முடியாது. ஓவரால் ஹையர் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். அதனால இந்த லெவல்ல இருந்து கீழே போகலாம், இல்ல மேபி இந்த லெவல் வரைக்கும் கூட மார்க்கெட் போகலாம். ஆனா அந்த லெவலை பிரேக் பண்ணி, அதாவது அது ப்ரீவியஸா இருக்க லெவலை பிரேக் பண்ணி அந்த லெவல்ல இருந்து அந்த அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு அந்த லெவலை டெஸ்ட் பண்ணுச்சுன்னா, டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஹேமரு இல்ல நல்ல புல்லிஷ் ஹேமராமி ஏதாவது மாதிரி புல்லிஷ் அராமி அது மாதிரி ஏதாவது விழுந்தா, இல்ல 3 ஒயிட் சோல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகும், இல்ல டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இதே இடத்துல கரெக்ஷன் இருக்கும், நல்ல ஒரு வால்யூம் வந்து அப் ஆகும். இந்த மாதிரி நடக்கலாம். இப்போதைக்கு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாதான் நம்ம அடுத்து மேல பை என்ட்ரி போகலாம். இல்ல இந்த லெவல் என்ன பிரேக் பண்ணல, என்ன இந்த லெவலை தான் டெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற போது பட்சத்தில் இப்ப இந்த இடத்துல மறுபடி ஒரு ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். இல்லைன்னா நல்ல ஒரு பேர் ஸ்கேன் ஃபார்ம் ஆனது கன்ஃபர்மேஷனுக்கே எடுக்கலாம். கீழே தான் வரும் கைஸ், மேல போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் மேல போக முடியும். இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல்லா வந்து டவுன் ட்ரெண்ட் தான். மேல போறதுக்கு எந்த சான்சஸ் இல்லை. யூஎஸ்டி கேட் சேம் தான். யூஎஸ்டி கேட் வந்து அதேதான். யூஎஸ்டி கேட் மேல போகும். ஏன்னா டாலர் வந்து யூஎஸ்டி கேட் எப்படியோ யூஎஸ்டி எப்படி போதும் யூஎஸ் கேட் அப்படிதான் மூவ் ஆகும் மேக்ஸிமம். சம்டைம்ஸ் கேடோட நியூஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா வந்தா ஆனா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம். மற்றபடி 90 to 100% வந்து யூஎஸ்டி டாலர் எப்படி மூவ் ஆகுது யூஎஸ்டி கேட் அது சேம் பேட்டர்ன் தான் மூவ் ஆகும். மற்றபடி இதோட பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அதிகமான விக்ஸ் உள்ளதா இருக்கும், நிறைய விக்ஸா இருக்கும். சம்டைம்ஸ் இதுல வந்து நம்ம என்ட்ரி போறப்ப ரொம்ப கரெக்டா என்ட்ரி பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா ஹிட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம நார்மலா யூரோ யூஎஸ்டி மாதிரி கூட இருக்காது, கொஞ்சம் விக்ஸ் அதிகமா வரதுனால நம்ம கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மட்டும் கொஞ்சம் கரெக்டா போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது இப்படியான ஸ்டாப் லாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூஎஸ்டி கேர்ல. ஏன்னா அதிகமான விக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம், அதனால கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை தான் வச்சு போயிட்டு இருக்கு.
இப்ப வந்து ப்ரீவியஸா இருக்க ஹையர் 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 லோ இதான், இது ப்ரீவியஸா இருக்க ஹையர் ஹை. இப்ப நான் கீழே ஒரு லைன் வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்தா நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் லெவல்ங்கிறது கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இன்னும் அந்த லெவலை பிரேக் பண்ணல, இன்னும் அந்த லெவலில் தான் வெயிட் பண்ணுது மார்க்கெட்டு. இந்த லெவலை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே இந்த ப்ரீவியஸா இருக்க அந்த சப்ளை ஜோனுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மேபி போறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். மேபி இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் எனக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரல, வந்தா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். ஜிபியூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிபியூஎஸ்டி வந்து ஆல்மோஸ்ட் யூரோஎஸ்டியும் ஜிபியூஎஸ்டி வந்து ஒரு 70, அது வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவலா அப்படியே ஆப்போசிட்டா யூரோஎஸ்டி வந்து மூவ் ஆகும். அது எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து யூரோஎஸ்டி மூவ் ஆகும். டாலருக்கு ஈக்குவலா ஆப்போசிட்டா யூரோஎஸ்டி மூவ் ஆகும். ஆனா ஜிபியூஎஸ்டியும் யூரோஎஸ்டி என்ன அது ஒரு இது ஒரு 70, சம்டைம்ஸ் இது வந்து 75, ஒரு 75 ஃபால் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் யூரோஎஸ்டி ஃபால் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஃபால் ஆகும், இது ஃபால் ஆகாது. ஏன்னா இதுல வந்து நம்ம இதோட கோட் கரன்சி பார்த்தீங்கன்னா ஜிபிபி வந்து இருக்கனால இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஏன்னா இதுல சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நியூஸ் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஏன்னா பவுண்டுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த நியூஸ் வரனால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி ஒரு 75% டாலர் ஈக்குவலாக தான் மூவ் ஆகும். இது வந்து சேம் ட்ரெண்ட் தான். ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். இன்னும் வந்து அப் ட்ரெண்ட்ல எதுவும் கிடையாது. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல ஒரு ஃபால் தான், நல்ல ஒரு டவுன் ஃபால் தான் மேஜராகவே. ஆல்மோஸ்ட் ஒரு மே 10, 17, 21 இருந்து இந்த ஃபால் இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னும் கரண்ட் மூவ்ல இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. மேபி இன்னுமே இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் போகும். இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் ட்ரெண்டு சேஞ்சே ஆகும். ஏன்னா ப்ரீவியஸா இருக்க ஹையர் ஹை, இது ஹையர் லோ, ஓவரால் ஹையர் ஹை ஹையர் லோ பே சார்ட்ல பார்த்தோம்னா இது மைனர் ஹைஸ், இது ஒன்றும் இல்லை மேஜர் ஹைஸ். இப்போ இது வந்து இது பிரேக் பண்ணி இந்த லெவல் டெஸ்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் போகும். அதுக்கடையில நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு சான்சஸ் கம்மி. இது வந்து மைனரா இருக்க சப்ளை ஜோன். இங்க பாருங்க, மைனரா இந்த இடத்துல பார்த்து ஒரு நல்ல டபுள் டாப் ஃபார்ம் ஆகி நல்ல சப்ளை கொடுத்துருக்கு. இந்த லெவலை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிருச்சு. மேபி இப்போ நெக்ஸ்ட் மூவ் வந்து கீழே தான் இருக்கும். இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மூவ் மேபி இல்லை, இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதிகப்படியான சான்சஸ் இங்கே இந்த லெவலுக்கு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ல 2 times டெஸ்ட் பண்ணலாம், 3 times டெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் நடக்குதுங்கிறது இன்னும் கன்ஃபார்மா இல்லை. பட் இந்த இடத்துல இப்ப வந்து செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஏன்னா இப்ப வந்து அன்எம்ப்ளாய் நியூஸ் வரனால மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும்னு என்ன தெரியல. வந்து ஒரு இன்பிட்வீன் ஆஃப் லெவல்ல இருக்கனால என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும். மேபி இது பிரேக் பண்ணி போகுமா, இல்லை இந்த லெவல்ல இருந்து டீஸ்ட் என்னங்கிறது ஒரு கான்ஃபிடன்ட் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னா, நான் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்தால் நான் என்ட்ரி போகலாம். இல்லைன்னா மேபி நான் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். இந்த இடத்துல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைத்தா நம்ம என்ட்ரி போகலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஓவரால் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓவரால் ட்ரெண்டே அப் ட்ரெண்ட் தான். கோல்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ப்ரீவியஸாக அந்த போன மார்ச்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல தான். நல்ல மார்ச்ல ப்ரீவியஸான இருக்க மேஜரான மந்த்லி ஜோன் இதான், மந்த்லி லெவலு. அந்த மந்த்லி லெவலை பிரேக் பண்ணதுலேருந்து கோல்டு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரீசெண்டாக வந்து ஒரு சடன் ஃபால் வந்து ஒரு ட்ரிபிள் டாப் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு சடன் ஃபால். அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல மேஜரான அந்த லோயர் லெவலில் மறுபடியும் மார்க்கெட் 2 டைம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, 2 டைம் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேபி இந்த லெவலுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துருச்சு. மேபி இந்த லெவல் நெக்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். மேபி இப்படி மூவ் ஆகலாம், இந்த மாதிரி மூவ் ஆகலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகலாம், பிரேக் பண்ணி ஃபாலோ ஆகலாம். 2 படியான சான்சஸ் இருக்கு.
அதிகப்படியான சான்சஸ் வந்து ட்ரெண்ட் வந்து இன்னும் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆனா தான் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்னால இன்னும் பை பயாஸ்ல தான் மார்க்கெட் இருக்கு. இன்னும் செல் பயாஸுக்கு மார்க்கெட் வரல. இன்னும் ஃபுல்லா பை பயாஸ்ல தான் இருக்கு. பை பண்ற சான்ஸ் தான் அதிகமா இருக்கு. பட் அதுக்குமே மார்க்கெட் இன்னும் சாலிடான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த இடத்துல ப்ரீவியஸான என்ட்ரி வந்து எடுத்திருக்கலாம். இந்த ப்ரீவியஸான லெவலில் மார்க்கெட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வேணால் ஒரு பை என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு என்ட்ரி, குட் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எடுத்திருந்தாலும் ஒரு 1:2 கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் இது ஓகே. ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஏன்னா என்ட்ரி இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஓகே, மேபி 1:3 கிடச்சிருக்கோம். கூட்டு என்ட்ரி இப்போதைக்கு என்ட்ரி கோல்டில் இல்லை. மேபி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா கோல்டு என்ட்ரி எடுக்கலாம். US30 வந்து நல்ல ஒரு கரண்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. மேஜரான இருந்த சப்ளை ஜோனில் வந்து கீழே இருந்த மேஜரான டிமாண்ட் லெவலுக்கு வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேஜரான அந்த சப்ளை ஜோனுக்கே மறுபடியும் மார்க்கெட் ரிட்டர்ன் போயிடுச்சு. மேபி இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் ப்ரீவியஸாக இருக்க அந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிச்சுனா தான் நெக்ஸ்ட் மூவ் மேலே. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கரண்டாக வந்து கீழே வர்றது கூட சான்சஸ் இருக்கு. கீழே வர்றது கூட அதிக சான்சஸ் இருக்கு. பட் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மூவ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நியூஸ் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனது பயங்கரமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் 7 o'clock ஓப்பன் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபாலோ திடீர்னு சம்டைம்ஸ் ஃபால் ஆகிட்டு அந்த மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் ரைஸ் ஆகும். சம்டைம்ஸ் அதுவும் நடக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம ஒரு 70 to 75% வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி மூவ்மெண்ட் சம்டைம்ஸ் கொடுக்கும். மற்றபடி சம்டைம்ஸ் வந்து ஒரு 1:2 எடுத்தோம்னா 1:1 தான் ஹிட் ஆகும். 1:2 வந்து ஹிட் ஆகாது. மார்க்கெட் திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிட் நைட் 2 o'clock ஆஃபர், மறுபடியும் அந்த லஞ்ச் டைமுக்கு ஆஃபர் நைட் வந்து நம்மளுக்கு இங்கே நைட் அங்கே பகல் இல்லையா, அந்த மிட் நைட்டுக்கு ஆஃபர் அந்த மிட் நைட்டுக்கு ஆஃபரும் மறுபடியும் ஒரு ஆப்போசிட் மூவ்மெண்ட் கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த மூவ்மெண்ட்ல கண்டினியூவா போகும். ஒரு சாலிடான ட்ரெண்ட் அந்த ட்ரெண்ட்ல மூவ் ஆகுது. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆப்போசிட் மூவ்மெண்ட் கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து அதே மாதிரி சம்டைம்ஸ் 1:1 அந்த 1:2 டக்குனு ஹிட் ஆகும். நீங்க எடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல அந்த 1:1 ஹிட் ஆயிரும். ரொம்ப டைம்ல இருக்காது. மற்ற பேர் இப்ப கரன்சி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சம்டைம்ஸ் அந்த வால்யூம் இல்லாதனால மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியா இருக்கும். அப்புறம் அந்த மார்க்கெட்ல நல்ல வால்யூம் ரைஸ் ஆயிடுச்சு நியூஸ் இல்ல சம்டைம்ஸ் சம் வால்யூம் வந்துச்சுன்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனா இண்டெக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து எப்பயுமே மூவ்மெண்ட்லேயே வருது. 1:1 1:2 ஹிட் ஆயிரும். ஆனா என்ட்ரிஸ் வந்து நம்ம ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த இண்டெக்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அதிகமான பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அதாவது நீங்க ட்ரேடிங் வியூலையோ இல்ல பேப்பர் ட்ரேடிங்கோ இதான் ஒண்ணு உங்களோட இஷ்டம். உங்களோட ஒரு பாது நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி ஓகே இது பிக்சட் இந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அந்த மாதிரி இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அந்த புது ரூல்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி போகும் அப்படின்னு நம்ம இப்ப இந்த மாதிரி லெவல பிரேக் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி லெவல் வச்சு சில பேர் வந்து இந்த ப்ரீவியஸ் லெவல்ல வந்தா நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி என்ட்ரிஸும் கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா சம்டைம்ஸ் சில பேர் அந்த இடத்துல என்ட்ரி டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல் கேண்டில் விட்டோன்னே செல் கேண்டில் வந்து கீழே ஃபாலோ ஆனது நெக்ஸ்ட் அப்படியே ஒரு பை கேண்டில் விட்டு மறுபடியும் மார்க்கெட் எங்க நீங்க எடுத்த என்ட்ரிக்கே சம்டைம்ஸ் போகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விக் கேண்டில் சுட்டுறோம். இதை என்ட்ரிஸ் வந்து சில பேர் வந்து இதை பேஸா வச்சு என்ட்ரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி லெவல் டெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பேஸா வச்சு என்ட்ரி போடுவாங்க. இந்த இடத்துல என்ட்ரி போடுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் இது கீழே இந்த ஜோனு கீழே வச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைடா வரும். நீங்க அப்படி வச்சீங்கன்னா அதனால வந்து என்ட்ரிஸ் வந்து எடுக்கிறது கொஞ்சம் நீங்க வந்து அந்த மிட் ஆஃப் அந்த எட்ஜ் ஃபைன் பண்ணி அந்த எட்ஜில் வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஒரு எட்ஜ் ஃபைன் பண்ணி இந்த இடத்துக்கு என்னோட மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதான் வந்து பர்ஃபெக்ட் ஏரியா, இந்த இடத்துல இருந்து ஒரு 50 to 100% மார்க்கெட் கீழே போறதுக்கு சான்ஸே இல்லை, அப்படி ஒரு எட்ஜ் ஃபைன் பண்ணி அந்த இடத்துல நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஓகே.
பட் இன் பிட்வீன் மிட் ஆஃப்ல வந்து என்ட்ரி போடுறதுங்கிறது கொஞ்சம் சம்டைம்ஸ் கஷ்டம். மார்க் வந்து எந்த மாதிரி லிக்விட்டி விட்டு கலெக்ட் பண்ண எந்த மாதிரி கேண்டில்ஸ் வருங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. அது கொஞ்சம் அப்படியே US30 SPX நாஸ்டாக்லயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். US30 கூட சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் நாஸ்டாக் SPX வந்து ரொம்ப ரொம்ப நீங்க பார்த்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அவசரப்பட்டு ஒரு கேண்டில் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ட்ரி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஒரு ஒரு செல் ஆஃப் வந்துடும். இப்ப பாருங்க இது ஒரு ப்ரீவியஸ் லெவல்னு வச்சுங்களேன். இப்ப இதை வந்து ப்ரீவியஸ் லெவலா வச்சு நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல இதான் ப்ரீவியஸான இருந்த லெவல், இந்த இடத்துல இருக்கிறது ப்ரீவியஸான பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஓகே, இதோட சம்டைம்ஸ் இது வந்து குட் என்ட்ரி. பட் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி போடுறோமோ அதை பொறுத்து எல்லாமே இருக்கு. இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல பாருங்க இது பிரேக் பண்ணி இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி அடுத்து ஒரு புல்லிஷ் நினைச்சு இப்போ இந்த இடத்துல எடுத்திருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஓகே இந்த லெவலுக்கு இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் ஸ்டாப் லாஸ் வந்து டூ வைடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த லெவல் வரைக்கும் தான் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட பாருங்க. நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து 1:2 வரல. 1:2 வந்து நம்மளுக்கு பெட்டர். 1:1 விட 1:2ங்கிறது ஒரு நல்ல குட் என்ட்ரி. சம்டைம்ஸ் ஆனால் இண்டெக்ஸ்ல வந்து 1:1ங்கிறதே பெட்டர். அந்த 1:1 ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம் தான். எல்லா டைம் வந்து 1:2 ஹிட் ஆக முடியாது. இங்க பாருங்க நம்ம 1:2 வச்சிருக்கோம். 1:2 வந்து ஹிட் ஆகல. அதுக்கு முன்னாடி பாருங்க நல்ல ஒரு புல்லிஷா போயிட்டு மறுபடியும் ஆப்போசிட்டாவே நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டாப் லாஸ் விட்டு மறுபடியும் பாருங்க ஹிட் ஆகி மறுபடியும் மேலே அப்பதான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம மூவ்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணலாம், மேபி ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதோட ட்ரெண்டை வச்சு நம்ம மூவ்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பட் நம்ம எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். என்ட்ரிஸ் எடுக்கிற இடம் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் 2 டைம் டெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். மேபி இது குட் என்ட்ரி. மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போக விரும்பல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல என்ட்ரி போடலாம். இது வந்து நம்ம வந்து இன்மீடியட் ஆஃப்ல வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ரீஜன் வரைக்கும் வரலாம், இந்த ரீஜன் வரைக்கும் வரலாம். இப்போ இதுல பாருங்க இந்த லெவலை வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல 2 லெவலையும் பார்க்கணும். இந்த 2 லெவலையும் நம்ம இந்த லெவல்ல பார்க்கலாம். இல்ல கீழே வந்து இந்த லெவலையும் பார்க்கலாம். இந்த லெவலில் பாருங்க. இந்த லெவலில் வந்து நம்ம லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இப்படி வந்து பிரேக் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து என்ட்ரி போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இடம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ரொம்ப ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைடா இருக்கும். அதிகப்படியான ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். மேபி இது ஓகே. 1:2 கொடுத்துருக்கு. நல்ல என்ட்ரி தான். பட் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாரும் வச்சவங்க சொல்ல முடியாது. ரொம்ப நிறைய பேர் ரொம்ப சுருக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50-60 ரேஞ்சுக்குள்ள தான் வைப்பாங்க. அதனால நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிடன் இருக்கும். லிமிட் ஆர்டர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுதான் எட்ஜ். இந்த மாதிரி எட்ஜ் ஃபைண்ட் பண்ண தெரியும். அதாவது வந்து இப்போ நார்மலான பிகினர் ட்ரேடர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். எனக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு, மார்க்கெட் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம்னு என்ட்ரி போட்டுருவாங்க. நல்ல ஒரு எட்ஜ் ஃபைண்ட் பண்ணுறவங்க மார்க்கெட் இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போடுவாங்க. இங்கேனா லிமிட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே பை சைடுக்கான லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் பிளாக்ஸ் சொல்லுவாங்களா, அந்த ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ட்ரிஸ் இங்கே வந்து போடுவாங்க. அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. பிகினரா இருக்கிறவங்க வந்து இண்டெக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனா இண்டெக்ஸ்ல வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாஸ்டாக், SPX, US30 ஈவன் டெய்லியும் வந்து ஈவினிங் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அந்த 7 o'clock ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 8 to 9 to 8, 9, 10 அதுக்குள்ளேயே உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். அதாவது மேபி அந்த 1:1, 1:2 அந்த 8 to 9, 10 o'clock புக் ஆகும் நைட். ஏன்னா ஈவினிங் தான் வால்யூம் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகும். நம்ம ட்ரேட் பண்றப்ப ஈவினிங் வந்து வால்யூம் நல்லா ரைஸ் ஆகும். 6:30 மேல வால்யூம் நல்லா ரைஸ் ஆகும். நியூ 6ல பாத்தீங்கன்னா நல்ல வால்யூம் இருக்கும். என்ட்ரி பண்ண சம்டைம்ஸ் வால்யூம் இருக்காது. பட் மேஜர் ஆஃப் வந்து வீக்லி வந்து மேஜரா ஒரு 2 to 3 days நல்ல வால்யூம் இருக்கும். நியூஸ் இருக்கப்ப அதோட வால்யூம் நல்லாவே இருக்கும். நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி வால்யூம் ஆல்ரெடி வந்திருக்கும். நம்ம அதை வச்சு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால பிரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம நல்லா வந்து
ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு இன்பிட்வீன்ல லெவல்ல கூட நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஈஸியாக வந்து அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.